ஹலோ மக்களே, ஒரு வழியாக வாக்கிங்க்கு 2-3 நாள் லீவ் விட்டாச்சு. எப்படா வீக்கெண்ட் வரும் வீக்கெண்ட் வரும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு வழியாக வீக்கெண்டும் வந்துடுச்சு. இந்த வீக்கெண்டு வந்துட்டா போதுமே, சின்ராஸை கையிலே பிடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி தான் நானும். ஆமாங்க, இந்த வீக்கெண்ட் பார்த்திங்கன்னா நான் சேலம் போகிறேன். ஸோ அதனால தான் இவ்வளோ குஷியாக இருக்கேன். நல்லா ஹேர் வாஷ் பண்ணிட்டு முடியை நல்லா வெயிலில் காய வச்சாச்சு. ஆக்சுவலி முடியை வெயிலில் காய வைக்கும்போது காலையில் ஒரு இளம் வெயிலில் காய வைங்க, அப்படி இல்லைன்னா ஈவினிங் ஒரு 4 o'clock மேலே ஒரு மாதிரி வெயில் அடிக்கும் பார்த்தீங்களா, அதில் காய வைங்க. மத்தியானம் 12 மணி 1 மணி வெயிலெல்லாம் தயவு செஞ்சு முடியை காய வைக்காதீங்க. அது ஹேரை ரொம்பவே டேமேஜ் பண்ணி விட்ரும். ஸோ அதனால் இளம் வெயிலில் மட்டும் முடியை காய வைங்க. அதுதான் உங்களோட ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே சேஃபு. அப்புறம் முடியை நல்லா காய வச்சுட்டு பேக்கிங்க்கு வந்தாச்சு. போகிறது என்னவோ 2 நாள் லீவுக்கு தான். ஆனால் ட்ரெஸ்ஸு மட்டும் 4 செட்டு எடுத்து வச்சுருக்கேன். பார்க்கலாம் என்ன பிளானில் இருக்கிறேன்றது சுத்தமாக ஐடியாவே இல்லை. ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறமா நல்லா தலையை எடுத்துகிட்டு இருந்தேன். ஆக்சுவலி இன்றைக்கி ஹேரே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நல்லா சில்கியாக இருந்துச்சு. எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ சிக்கெல்லாம் எடுத்துகிட்டு சாப்பிட வந்தாச்சு. எப்பயுமே ஊருக்கு கிளம்புற மாதிரி பிளான் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இன்றைக்கி எங்கள் வீட்டில் லெமன் ரைஸும் உருளைக்கிழங்கு பொரியலாக தான் இருக்கும். அது ஏன்றது எனக்கு இப்போ வரைக்கும் தெரில. அதுதான் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்குது. ஸோ கிளம்பி முடிச்சதுக்கப்புறமா என் ஹஸ்பண்ட் தான் என்னை பஸ் ஏற்றி விடவும் வந்திருந்தாங்க. ட்ராவல் பண்ணுறப்ப எப்பயுமே ஹெட்செட் என் கூட கேரி பண்ணிட்டு தான் வருவேன். பட் நான் ஏறின பஸ்ஸில் இன்றைக்கி டிஃபால்ட்டாக அவங்களே பாட்டு போட்டு விட்டாங்க. ஸோ அதே தான் கேட்டுட்டு வந்தேன். எப்பயுமே கோயம்புத்தூர் டு சேலம் போகும்போது என் காலேஜை தாண்டி தான் போவேன். எனக்கு அந்த காலேஜை பார்க்கும்போதெல்லாம் பயங்கர நாஸ்டாலஜிக்கான ஃபீல் தான் இருக்கும். ஏன்னா அவ்வளோ மெமரிஸ் எனக்கு அந்த காலேஜ் கொடுத்துச்சு. ஸோ எனக்கு எப்பயுமே பிஜி டேஸ் பெஸ்ட்டாக இல்லை யூஜி டேஸ் பெஸ்ட்டான்னு கேட்டால் கண்ணை மூடிட்டு யூஜி டேஸ் தான் அப்படின்னு சொல்லுவேன். பஸ்ஸை விட்டு இறங்கினது என்னவோ 6:45 இறங்கிட்டேன். ஆனால் இந்த டிராஃபிக்லேருந்து வெளியில் வர்றதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. இந்த டிராஃபிக்கை பார்க்கும்போது கோயம்புத்தூரே எவ்வளவோ பரவாயில்லையோ அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. வீட்டுக்கு வரும்போது கையோட தட்டு வடை சட்டி வாங்கிட்டு தான் வந்தேன். அண்ட் இந்த ரோசஸையும் வாங்கிட்டு வந்தேன். இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்றத நான் நாளைக்கு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன்.